தேர்ஸ்டே ஈவினிங் பாப்பாவை டியூஷனுக்கு அனுப்பியாச்சு. எனக்கு ஒரு சில சாரீக்கெலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். டிசம்பர்லேருந்து ஒரே ஃபங்க்ஷன் வீடு தான். அதுவும் ஜனவரி 1 முக்கியமான மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. அதில் பாப்பா வந்து ஃப்ளவர் கேர்ள்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே அவங்களே வாங்கி வச்சுட்டாங்களாம். பாப்பாவுடைய அளவு மட்டும் கேட்டிருந்தாங்க. எங்கள் அண்ணி டெய்லர்ன்றதுனால கரெக்டான அளவு அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டேன். நைட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காய்கறியோடு சேர்த்து சாப்பாடும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கிச்சன் பக்கம் போக வேண்டியதில்லை. நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன காய்கறிலாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கொஞ்சம் நிறையா பொரியல் செய்கிற மாதிரியான காய்கறி வாங்கியிருக்காங்க. என்னென்ன காய்கறி வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தக்காளி, வாழைக்காய், பச்சை மிளகாய், பீன்ஸு வேண்டான்னு சொல்லியிருந்தேன், அதையும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2 வாழைப்பூ, பூசணிக்காய், புடலங்காய், சௌச்சௌ, சீனி அவரைக்காய், கொஞ்சமாக இஞ்சி, கேரட்லாம் வாங்கியிருக்காங்க. கேரட்டும் வேண்டான்னு சொன்னேன், அதையும் வாங்கியிருக்காங்க. நிறையாவே இன்றைக்கி காய்கறி வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாக காய்கறி பொரியல் தான் வைக்கணும் போல்.